வணக்கம். ஜி நியூஸ் 24/7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். கும்மிடிப்பூண்டியில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்கள், சாலையோர கடைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அதிரடியாக அகற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சாலையை ஆக்கிரமித்து போக்குவரத்திற்கு இடையூறாக வணிகர்கள் பலர் தங்களது கடைகளை விரிவாக்கம் செய்திருந்தனர். மேலும் சாலையின் இருபுறமும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஏராளமான நடைபாதை கடைகளும் செயல்பட்டு வந்தது. ஆக்கிரமிப்புகளை தானாக முன்வந்து அப்புறப்படுத்துமாறு வணிகர்களுக்கும் சாலையோரம் நடைபாதை வியாபாரிகளுக்கும் நெடுஞ்சாலைத்துறையினர் பலமுறை அறிவுறுத்தினர். இந்நிலையில் அவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. மேலும் கடந்த வாரம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற இறுதி எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கினர். இருப்பினும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாமல் அதே நிலை நீடித்து வந்தது. இதனால் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் ஆண்டி, உதவி பொறியாளர் பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிரடியாக ஈடுபட்டனர். எனவே ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். அப்போது சாலை ஓரத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று ஜெனரேட்டர் வைத்திருந்தது. அதனை கிரேன் மூலம் அந்த தனியார் நிறுவனம் அங்கிருந்து அகற்றி தனது நிறுவனத்தின் மாடி மீது எடுத்து வைத்துக் கொண்டனர். நெடுஞ்சாலைத்துறையினரின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனை பொருட்படுத்தாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகளின் நடவடிக்கையை பொதுமக்கள் பெரிதும் பாராட்டினர். வேலை செய்யலாம். ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம்.